வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். என் செருப்புக்கு கூட தகுதி இல்லாதவ அவளை கொண்டு போய் ஏன் ஆபீஸ்ல ஏன் பதவியில உட்கார வைக்கணும்னு சொல்றீங்க? அது மட்டும் நடந்துருச்சுன்னா நாளைக்கு எல்லாரும் என்ன காரி துப்ப மாட்டாங்க. இதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். இத பாரு, ஓம் பர்மிஷனோ ஏன் பர்மிஷன் கேட்கிற நிலைமையில சூர்யா இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏன் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். சூர்யாவுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ கூட இருந்து பாத்துக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா என்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து டெல்லி மீட்டிங்க்கு கட்டாயப்படுத்துறீங்களே, எனக்கு அப்பவே ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சுதான். இருந்தாலும் கம்பெனி விஷயமாச்சன்னு அப்ப கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனா நான் போயிட்டு வர்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னெல்லாம் வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க. போனை பிடுங்கி வச்சுக்கிட்டு சூர்யாவை பார்க்க விடாம தடுத்து வச்சு அவங்கிட்ட நந்தினி வீட்டை விட்டு போயிட்டான்னு போய் சொல்லி அவனை நம்ப வச்சு என்ன நான்சென்ஸ் இதெல்லாம்? எந்த நம்பிக்கையில் அதெல்லாம் பண்ணீங்க? எனக்கு தெரியாம போயிடும் நினைச்சீங்களா? இல்ல சூர்யா கண்முழிச்சே வராம போயிடும் நினைச்சீங்களா? ஒரே வீட்டுக்குள்ள புருஷன் பொட்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒருத்தரை பார்க்க விடாம பிரிச்சு வச்சு சித்திரவதை பண்ணி என்ன சாதிக்க போறீங்க அதனால? அப்புறம் அந்த விஜயும் விவேகம் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களை எதுக்கு இதுக்குள்ள இழுத்து விட்டீங்க? உங்க நோக்கத்தை நிறைவேற்றிக்கணும்னா யாரை எப்படி வேணா யூஸ் பண்ணிப்பீங்கல்ல. ஊருக்கெல்லாம் நியாய தர்மம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருங்க. ஆனா வீட்டுல இந்த விஷயத்துல மட்டும் அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஏங்க உங்க கண்ணு முன்னாடி தானே அவன் மாதவிய கை நீட்டி அடிச்சான். அத பத்தி ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? நியாயமா இவ்வளவு இன்னும் நான் தான் 4 அற விட்டு இருக்கணும். நான் செய்ய வேண்டிய வேலை தான் நந்தினி பண்ணா. கூட பிறந்தவ பாக்குற வேலையா இது? சூர்யா மேல வெடி கொளுத்தி போட்டது நீதானே? ஏன் மாதவி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? உன் கூட பிறந்தவன் தானே அவன். அவன் மேல வெடியை கொளுத்தி போட்டிருக்க. உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? எல்லாத்தையும் செஞ்சுட்டு பழைய தூக்கி இன்னொருத்தங்க மேல போடுற. பாருங்கம்மா, அவ சொன்ன பொய் அப்படியே அப்பா சொல்றாரு. நந்தினி பொய் சொல்ல மாட்டா. அப்ப நான் பொய் சொல்றேனாப்பா? அதுல என்ன சந்தேகம்? நீ தானே சொல்லுவ. அதெல்லாம் நீ சொல்லக்கூடிய ஆள் தான். பாருங்க, ஆனா ஒரு விஷயத்த நீங்களா புரிஞ்சுங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து நந்தினிய குடும்ப படுத்ததான் அவங்க 2 பேருக்கும் உள்ள நெருக்கம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் பண்ண டார்ச்சருக்கு தான் சிஇஓ. இனிமே நீங்க என்னெல்லாம் டார்ச்சர் பண்றீங்களோ அதுக்கெல்லாம் போஸ்டிங் ஏறிக்கிட்டே இருக்கும். பார்க்கலாம். ஏறும் கனா காணுங்க. அதுக்கெல்லாம் நான் சும்மா வருவேன். ஒரு கை பாத்துக்கிறேன் அவளை. நந்தினி வேண்டாம் நந்தினி, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வேணா வீல் சேர்ல வந்துடுறேனே. சார் வாசப்படி மாடிப்படியில எல்லாம் எப்படி சார் வீல் சேர் எடுத்துட்டு வர முடியும்? உங்களை தூக்கத்துல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. அத்தை பாத்தீங்களா? அத்தை டார்லிங் பாத்து டார்லிங். மாப்பிளைக்கு வந்து வாழ்வ பாத்தீங்களா? கால் மேல தானே காலை வச்சு நகர்த்திட்டு போயிட்டு இருந்தா, இப்ப முதுகுல சவாரி பண்றா. அடுத்து தலை மேல வச்சுக்கோளோ. பாத்து. ஐயோ நீ தான் இருக்க. என்ன ஒரு நாளாவது இப்படி தூக்கிருப்பியா? என்ன காவேக்காடு கலைஞ்ச தலையோட போயிட்டு இருக்கு. இவன் எதையாவது தூக்கிருப்பானோ? மா இதெல்லாம் ரொம்ப டூ மச்மா. வர வர ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அது ஒண்ணும் இல்ல. சூர்யாக்கு நம்ம எல்லார விடவும் அவதான் ரொம்ப க்ளோஸ்னு காமிச்சுக்கிறாரு. வேற ஒண்ணும் இல்ல. மெதுவா. ஓகே. உட்காரு. அதா அசத்தி போட்டதா. நந்தினி நிஜமாவே நீ சாதிச்சிட்ட. ஆமா, எப்படி இவ்வளவு வெயிட் இருக்கிற என்ன நீ தூக்கிட்டு வந்த? ஆனா நந்தினி தங்கச்சி, உனக்கு மனசுல மட்டும் தைரியம் இல்ல, உடம்புலயும் செம்ம தம்போட ஆன பழத்தோட இருக்கதாயி. அதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம் இல்லைண்ணே.
எங்க கிராமத்துல எல்லாம் தென்னை மூட்டை தூக்குவோம் புண்ணாக்கு மூட்டை தூக்குவோம் இதானே சொல்ல போற